வணக்கம் நண்பர்களே. இந்த தொடரில் நாம் சிந்துபாத்தின் சாகசங்களும் பற்றி பார்க்கப் போகிறோம். சிந்துபாத்தின் சாகசங்கள் எபிசோட் 2 வைரப் பள்ளத்தாக்கும் ராட்சத பறவையும் ராட்சத நிழலின் மர்மம். புதிய தீவின் கடற்கரை வானத்தை மறைக்கும் அளவுக்கு ஒரு பெரிய சிறகு அசைவதை காட்டுகிறது. நண்பர்கள் வானத்தை பார்த்து உறைந்து போய் நிற்கிறார்கள். அந்த நிழல் அவர்களை மிரட்டியது. அது மேகம் அல்ல, ஒரு ராட்சத ராக் பறவை. பாதுகாப்பு தேடல். காட்டுப்பகுதி. சிந்துபாத் நண்பர்களை ஒரு குகைக்குள் நுழையச் சொல்கிறான். அனைவரும் புதர்களுக்குள் ஒளிந்து கொள்கிறார்கள். குவாக் பூனை பயத்தில் சிந்துபாத்தின் தோளில் ஏறுகிறது. விரைந்து செல்லுங்கள். அந்த பறவையின் கண்களில் படக்கூடாது. ராட்ச முட்டை. தீவின் உச்சி. அவர்கள் ஒரு பெரிய வெள்ளை நிற கோலத்தை காண்கிறார்கள். ஒரு சிறிய குன்று போல தெரியும். அந்த பொருள் ஒரு முட்டை என்று அவர்கள் உணர்கிறார்கள். சிந்துபாத் திகைத்துப் போனான். இது ஒரு பறவையின் முட்டை என்றால் அந்த பறவை எவ்வளவு பெரியதாக இருக்கும்? சிந்துபாத்தின் விசித்திர திட்டம். முட்டைக்கு அருகில் சிந்துபாத் தனது தலைப்பாகை துணியை அவிழ்க்கிறான். பறவை தரையில் அமரும்போது அதன் காலோடு தன்னை இணைத்துக் கொள்ள சிந்துபாத் திட்டமிடுகிறான். இந்த தீவை விட்டு தப்பிக்க இதுவே வழி. அந்த பறவையே நமது விமானம். நண்பர்களை இணைத்தல். பறவையின் கால் அருகே சிந்துபாத், சுராயா மற்றும் ஹக்கீமை ஒன்றாக கயிறால் கட்டுகிறான். ஹக்கீம் பயத்தில் நடுங்குகிறான். ஆனால் சுராயா உறுதியாக இருக்கிறாள். பயப்படாதே ஹக்கீம், கெட்டியாக பிடித்துக்கொள். ஆகாயப் பயணம். பறவை விண்ணில் எழும்புகிறது. நண்பர்கள் அந்தரத்தில் தொங்குகிறார்கள். கீழே கடல் மற்றும் காடு மிகச் சிறியதாக தெரிகிறது. மேகங்களுக்கு இடையே அவர்கள் பறக்கிறார்கள். அவர்கள் மேகங்களை கிழித்துக்கொண்டு பறந்தனர். இது ஒரு ஆபத்தான பயணம். வைரப் பள்ளத்தாக்கில் இறங்குதல். ஆழமான பள்ளத்தாக்கு. பறவை ஒரு பள்ளத்தாக்கில் இறங்குகிறது. சிந்துபாத் கயிற்றை அறுக்கிறான். அவர்கள் ஒரு கரடுமுரடான பள்ளத்தாக்கில் விழுகிறார்கள். சுற்றிலும் மலைகள். அங்கே ஒளி வீசும் கற்கள் இருந்தன. வைரங்களை கண்டறிதல். பள்ளத்தாக்கின் தரை. ஹக்கீம் ஒரு கல்லை எடுக்கிறான். அது ஒரு பெரிய வைரம். சூரிய ஒளியில் பள்ளத்தாக்கே ஜொலிக்கிறது. எங்கு பார்த்தாலும் வைரங்கள், வைரங்கள். சிந்துபாத், இவை அனைத்தும் வைரங்கள் என்று ஹக்கீம் கத்தினான். ராட்சத பாம்புகளின் வருகை. வைரங்களுக்கு நடுவே பெரிய பாம்புகள் நெளிவதை காண்கிறார்கள். வைரங்களை பாதுகாக்கும் ராட்சத பாம்புகள் சீறுகின்றன. கொடிய பாம்புகள் அங்கே உலவின. குவாக் பூனையின் சண்டை பாறை இடுக்கு. குவாக் பூனை ஒரு சிறிய பாம்பை நோக்கி பாய்கிறது. குவாக் பூனை குவாக் என்று கத்தி பாம்பை திசை திருப்புகிறது. சிறிய குவாக் கூட தனது நண்பர்களுக்காக போராடியது. சுராயாவின் தற்காப்பு. சுராயா தனது வாளைச் சுழற்றி பாம்புகளை விரட்டுகிறாள். வெள்ளி நிற வாள் மின்னல் போல சுழல்கிறது. அவள் ஒரு கவசமாக நிற்கிறாள். சுராயாவின் வாள் வீச்சு பாம்புகளை நெருங்க விடாமல் தடுத்தது. இறைச்சித் துண்டுகள் விழுகின்றன. மலை உச்சியிலிருந்து பெரிய இறைச்சித் துண்டுகள் கீழே விழுகின்றன. வணிகர்கள் மலை மேலிருந்து இறைச்சியை வீசுகிறார்கள். திடீரென்று வானத்திலிருந்து இறைச்சித் துண்டுகள் விழுந்தன. இது ஒரு தந்திரம். சிந்துபாத் ஒரு இறைச்சித் துண்டை எடுத்துப் பார்க்கிறான். வைரங்கள் அந்த இறைச்சியில் ஒட்டிக்கொள்வதை அவன் காட்டுகிறான். வைரங்களை எடுக்க வணிகர்கள் செய்யும் தந்திரம் இது. நாமும் இதை பயன்படுத்துவோம். வைரங்களை சேகரித்தல். ஹக்கீம் தனது பையில் வைரங்களை அள்ளி போடுகிறான். ஹக்கீம் பேராசையுடன் பெரிய வைரங்களை தேடுகிறான். பை கனமாகிறது. ஹக்கீம் வைரங்களை சேகரிப்பதில் மும்முரமாக இருந்தான். ராட்சத பாம்பின் தாக்குதல். தி ஸ்ட்ரகிள் பள்ளத்தாக்கின் மையப்பகுதி. ஒரு மிகப்பெரிய பாம்பு ஹக்கீமை சுற்ற பார்க்கிறது. பாம்பு ஹக்கீமின் கால்களை நோக்கி நகர்கிறது. ஹக்கீம் வைர மூட்டையுடன் நகர முடியாமல் திணறுகிறான். ஹக்கீம், வைரங்களை விட உயிர் முக்கியம். ஓடு. பாம்புக்கு அருகில் சிந்துபாத் மற்றும் சுராயா இருவரும் இணைந்து பாம்பை தாக்குகிறார்கள். சிந்துபாத் ஒரு பெரிய கல்லை தூக்கி போடுகிறான். சுராயா பாம்பின் கவனத்தை திசை திருப்புகிறாள். அவர்களின் ஒற்றுமை ஒரு பெரிய பலமாக மாறியது. சிந்துபாத் தன்னை ஒரு பெரிய இறைச்சித் துண்டுடன் கட்டிக்கொள்கிறான். அவன் நண்பர்களையும் அவ்வாறே செய்யச் சொல்கிறான். பருந்துக்காக காத்திருக்கிறார்கள். இப்போது ஒரு பருந்து நம்மையும் தூக்கிக் கொண்டு மலை உச்சிக்குச் செல்லும். தூக்கப்படுதல். ராட்சத பருந்துகள் இறைச்சியை தூக்குகின்றன. அதோடு சிந்துபாத் குழுவும் மேலே செல்கிறது. பள்ளத்தாக்கு கீழே மறைகிறது. அவர்கள் உயர பறக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் பறந்தனர். இம்முறை வைரங்களுடன். மலை உச்சியை அடைதல். மலை உச்சி பருந்து ஒரு கூட்டில் இறைச்சியை போடுகிறது. சிந்துபாத் குழு கீழே குதிக்கிறது. அங்கே வணிகர்கள் வியப்புடன் இவர்களை பார்க்கிறார்கள். வணிகர்கள் அதிர்ச்சியடைந்தனர்.
இறைச்சிக்கு பதில் மனிதர்கள் வந்திருக்கிறார்களே. வணிகர்களுடன் பேச்சுவார்த்தை. மலை உச்சி சிந்துபாத் சில வைரங்களை வணிகர்களுக்கு கொடுக்கிறான். அவன் வணிகர்களிடம் நட்பாக பேசி உதவி கேட்கிறான். சிந்துபாத் தனது வைரங்களை பகிர்ந்து கொண்டான். அவனது பெருந்தன்மை அவர்களுக்கு பிடித்திருந்தது. புதிய கப்பல் பயணம். மலை அடிவாரம், துறைமுகம். வணிகர்களின் கப்பலில் நண்பர்கள் ஏறுகிறார்கள். அழகான புதிய கப்பல். ஹக்கீம் தன் வைரப்பையை தடவி பார்க்கிறான். பயணம் தொடர்கிறது. ஆனால் கடல் இன்னும் பல ரகசியங்களை வைத்திருக்கிறது. புயல் எச்சரிக்கை. கப்பல் தளம். குவாக் பூனை மீண்டும் குவாக் என்று கத்துகிறது. வானம் திடீரென்று கருமையாகிறது. மின்னல் வெட்டுகிறது. குவாக் மீண்டும் எச்சரிக்கிறது. ஏதோ பெரிய ஆபத்து வருகிறது. ராட்சதர்களின் தீவு. கடல் கப்பல் ஒரு மர்மமான குகை போன்ற தீவை நோக்கி இழுக்கப்படுகிறது. கப்பல் திசை மாறுகிறது. ஒரு பெரிய கோட்டை போன்ற உருவம் தெரிகிறது. அடுத்த தீவு வைரங்களைக் கொண்டது அல்ல, பயங்கரமான அரக்கர்களைக் கொண்டது. அதிர்ச்சியில் உறைதல். கப்பலின் முனை. சிந்துபாத் தனது தொலைநோக்கியால் தீவை பார்க்கிறான். அங்கே ஒரு ஒற்றை கண் அரக்கன் சைக்ளோப்ஸ் நிற்பதைக் கண்டு அவன் நடுங்குகிறான். அந்த காட்சி அவர்களை உறைய வைத்தது. அவர்கள் எங்கே வந்து விட்டார்கள்? கப்பல் தீவின் வாசலுக்குள் நுழைகிறது. ஒரு மாபெரும் கர்ஜனையுடன் மெதுவாக. மறைமத ஒற்றை கண் அரக்கனின் இறுதிச் செய்தி. புத்திசாலித்தனம் எத்தகைய ஆபத்தான சூழ்நிலையிலிருந்தும் நம்மை காப்பாற்றும். சிந்துபாத்தும் அவன் நண்பர்களும் அந்த ஆபத்திலிருந்து தப்பிப்பார்களா? அதை தெரிந்து கொள்ள தவறவிடாதீர்கள். இதுபோன்ற வீடியோக்கள் பார்ப்பதற்கு என்னோடு இணைந்திருங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் எபிசோட் டைட்டில். எபிசோட் 3. ஒற்றை கண் அரக்கனின் கோட்டை. த ஃபார்ட்ரஸ் ஆஃப் த ஒன் ஐட் ஜயண்ட்.